வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த காணொளியில் அருள்மிகு கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் இடம்பெற்றுள்ள திருவாவடுதுறை பற்றி ஒரு சில தகவல்களை காண்போம் வாருங்கள். திருவாவடுதுறையில்தான் திருஞானசம்பந்தர் அவர்கள் தன் தந்தைக்காக சிவபெருமானிடம் 1000 பொற்கிழிகள் பெற்றார். 9ஆம் திருமுறையில் முதல் 4 பதிகங்கள் பாடிய போக முனிவரின் மாணவரான திருமாளிகை தேவர் பிறந்த ஊரும் திருவாவடுதுறையே ஆகும். திருமாளிகை தேவர் திருவாவடுதுறையில் வாழ்ந்து வந்த சமயத்தில் நரசிங்க மன்னன் அவரிடம் போரிட வந்தபொழுது அவரை தோற்கடிப்பதற்காக அம்பிகை திருவாவடுதுறை கோவில் மீது இருந்த நந்திகள் அனைத்தையும் ஒரே நந்தியாகி அனுப்பி அவ்வரசரை தோற்கடித்த தலம் இத்தலமே ஆகும். அதனால் அக்கோவிலில் இன்றும் மதில் மீது எந்த ஒரு நந்தியும் காணப்படுவதே இல்லை என்பது உண்மை. திருமந்திரத்தில் இடம்பெறும் மூலன் பிறந்த ஊரும் திருவாவடுதுறைக்கு அருகில் உள்ள சாத்தனூரே ஆகும். திருவாவடுதுறை சாத்தனூரில் மரத்தடியில்தான் திருமந்திரம் எழுதப்பட்டது. திருஞானசம்பந்தர் திருவாவடுதுறை கோவிலுக்கு வந்தபோது கொடிமரத்தின் கீழிருந்து தமிழ் மணம் வருதல் கண்டு அவ்விடத்தை தோண்ட திருமந்திரம் வெளிப்பட்டது என்பர். தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான நந்தியம்பெருமான் சிலை இத்திருவாவடுதுறையிலேயே உள்ளது. இவ்வூரில் உள்ள ஆதீனத்தில்தான் தமிழ் தாத்தா அவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரிடம் கல்வி கற்றார். அது மட்டுமின்றி திருவாவடுதுறை ஆதீனம்தான் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை தந்தது. இத்தகவல் உங்கள் தேர்வுக்கு பயன்படும் என்று நினைக்கின்றேன். இது போன்ற முக்கிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.